அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடறதுக்கு இந்தியாவில் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும், பேசட்டும், அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும். அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க, அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரி என்ன பேசுறீங்க, அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்க பார்வை என்ன? விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பேசு. எனக்கு இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில யாரு வேண்டுமானாலும் பணம் இருந்தா நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம். என்னுடைய மாமனார் லாட்டரி அதிபரா இருந்தா நானும் ஒரு 10 பேருக்கு கூப்பிட்டு 100 எஸ்ஏ எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு நானும் மேடைக்கு போலாம், நாம ரிலீஸ் பண்ணலாம். அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர் கையில் இருக்கா, இல்ல துணை பொதுச் செயலர் கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. தெள்ளத்தெளி அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளும் கட்சியை, உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்யறாரு, அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் ஃபண்டரை கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்ல. இது தமிழகத்துல குறிப்பாக திமுக தலைமையில் இருக்க கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது. திமுக கூட்டணி எப்படி இருக்கு? எல்லாரும் பவர்ல இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க, பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க. அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆள் இல்லையா? அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர் தான் கிடைச்சாரா?